சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல சன்னா மசாலா பண்ண போறோம். இதுக்கு 1 கப் கொண்டைக்கடலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா டீ கஷன் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜீரகம், பட்டை, கிராம்பு, பே லீஃப், அதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெயும் பட்டரும் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ், வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வந்து வதக்கணும். பச்சை வாசனை போகணும். இப்போ ஒரு 4 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம், நீங்கள் அரைச்சும் போடலாம். அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ நான் சொன்ன தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கொண்டைக்கடலையை போட்டுலாம், கொஞ்சம் அரைச்சி கூட போடலாம், ஒரு கையளவு கொண்டைக்கடலையை. இப்போ டீ டிகாஷன் ஒரு 2 ஸ்பூன் டீ வந்து கொதிக்கிற தண்ணியில் 1/4 கப் தண்ணியில் நீங்கள் வந்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். அதை வடிகட்டி ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக கசூரி மேத்தி போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா மசிச்சும் விடணும் நீங்கள். அப்போ தான் பாதி மசிச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கொண்டக்கடலை இருக்கும், அதுவும் நல்லா தான் வெந்திருக்கும். ஒரு திக்னஸை கொடுக்கும். இதில் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். குறைவான ஆயிலில் ஒரு பர்ஃபெக்டான சப்பாத்தி ரைஸ் கிரேவி